வணக்கம் நண்பர்களே. இதற்கு முன் ஷேர் செய்த பதிவில் சொல்லப்பட்ட விடுகதைக்கு பதில் இப்போது சொல்லுகிறேன். அவன் ஒருவன் புத்தகம் ஒன்றுதான், ஆனால் பல பேர் வாழ்கிறார்கள். அதற்குள் பல கதைகள், கதாபாத்திரங்கள் அல்லது வார்த்தைகள் இருக்கின்றன. வழக்கமானவன் நாம் அடிக்கடி பயன்படுத்துவது, ஆனால் வித்தியாசமானவன். ஒவ்வொரு புத்தகமும் தனித்துவமானது. சிறுகதையின் முடிவில் இன்னொரு விடுகதை கேட்கப்படும். உங்களுக்கு விடை தெரிந்தால் கமெண்டில் தெரியப்படுத்துங்கள். இப்போது ஊக்கமளிக்கும் சிறுகதை. மலையேறிகள் மற்றும் கண்ணாடி. ஒருமுறை இரு நண்பர்கள் ஒரு உயரமான மலையின் உச்சியை அடைய விரும்பினர். அவர்கள் இருவரும் மலையேறும் பயணத்தை மேற்கொண்டனர். அனில் என்ற முதல் நண்பன் தன் முதுகில் ஒரு சிறிய பையுடன் இலகுவாக ஏறினான். பாலா என்ற இரண்டாவது நண்பன் ஒரு பெரிய மற்றும் கனமான பையை சுமந்து சென்றான். அந்த பையில் தேவைக்கு அதிகமான பொருட்கள் இருந்தன. மிகவும் ஆச்சரியமாக பாலாவின் பையில் ஒரு பெரிய கண்ணாடி துண்டு இருந்தது. அவர்கள் ஒரு கடினமான ஏற்றத்தில் வந்தபோது பாலா சோர்வடைந்து அனிலை நோக்கி, இந்த மலையேற்றம் மிகவும் கடினமானது. நீ எப்படி இவ்வளவு எளிதாக இருக்கிறாய் என்று கேட்டான். அனில் சிரித்துவிட்டு பாலாவின் கண்ணாடியை கேட்டான். ஏன் இந்த கண்ணாடியை சுமக்கிறாய்? அதற்கு பாலா, நான் கீழே விழுந்தாலோ அல்லது சோர்வடைந்தாலோ இந்த கண்ணாடியில் என் முகம் எப்படி தெரிகிறது என்று பார்க்க விரும்புகிறேன் என்று சொன்னான். அனில் கண்ணாடியை வாங்கி ஒரு பாறையில் அதை உடைத்துவிட்டு, பாலா, நீ உன்னுடைய தோல்வியை அல்லது சோர்வை பார்க்க விரும்பினால் அதற்கு இவ்வளவு பெரிய கண்ணாடி தேவையில்லை. ஆனால் நீ உச்சியை அடைய விரும்பினால் நீ உன் பையில் சுமக்கும் கூடுதல் பாரத்தை தூக்கி எறிய வேண்டும். அது சோர்வாக இருந்தாலும் சரி அல்லது உன் கடந்த கால தோல்விகளாக இருந்தாலும் சரி. பாலா தன் தவறை உணர்ந்து தேவையற்ற பொருட்களை தூக்கி எறிந்துவிட்டு இலகுவாக மேலே ஏறினான். இருவரும் வெற்றிகரமாக உச்சியை அடைந்தனர். பாடம்: நம்முடைய இலக்குகளை அடைய கடந்த காலத்தின் தேவையற்ற பாரங்களையும் நம்மை பின்னோக்கி இழுக்கும் சந்தேகங்களையும் நாம் தூக்கி எறிய வேண்டும். இலேசான மனதுடன் இலக்கை நோக்கி நடப்பதே வெற்றிக்கு வழி. விடுகதை: நான் நடப்பதில்லை, ஓடுவதில்லை, ஆனால் என்னால் பயணிக்க முடியும். எனக்கு சத்தம் இல்லை, ஆனால் நான் பேச முடியும். என்னை பாதுகாக்க முடியாது, ஆனால் நான் அழிக்கவும் முடியும். நான் என்ன? இதற்கு பதில் அடுத்த பதிவில் பார்ப்போம். நன்றி.